கொள்ளிடம் ஆறு வடகரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, தென்கரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. செல்வ மகேஷ் சொன்னார்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திமுக, அதாவது 2011 ஆட்சி இல்ல காலத்துல இதே திமுக நாகார்ஜுனா கம்பெனிக்காக அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 45 கிராமம், நினைச்சு பாருங்க. கொள்ளிடம் வடக்குல 25 கிராமம், தெற்கு 20 கிராமம், 45 கிராமம் எங்க? கொள்ளிடம் ஆற்றின் படுகையில. படுபாவிங்க, வேற இடம் கிடைக்கல இடம் உங்களுக்குலாம். நீ ராமநாதபுரம் தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் பண்ணு. இங்கே நமக்கு சோறு போடுற மண்ணியா? முப்போகம் நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணு. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த பொன்னான மண்ணை அழிக்க யாரால? 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இந்த மண் வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் வந்த வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இடையில நம்ம வந்தவங்க என்ன பண்ணணும்? இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும். அதுதான் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணை அழிக்க துடிக்கிற திமுக. நான் களத்துல நின்று போராடின, ஊரா போனேன், 45 கிராமத்துக்கு நான் போனேன். துண்டு பிரசுரம் கொடுத்தேன், பொதுக்கூட்டம் நடத்தினேன், போராட்டம் நடத்தினேன், அழுத்தம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் வந்தாங்க, அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சைமா சாய கழிவு பட்டறை எங்க? பரங்கிப்பேட்டையில. எங்க இருந்து சைமா சாய கழிவு என்ன தெரியுமாமா? திருப்பூர், ஈரோடு, பவானியில் இருக்கிற அங்க அந்த சாய கழிவு இருக்குல்ல, டையிங் கழிவு, அங்க இருக்கிற சாய கழிவுகள்லாம் பைப் மூலமா எடுத்துட்டு வந்து உங்க பரங்கிப்பேட்டையில அதை சுத்திகரிச்சு மீதி இருக்க தண்ணியை கடல்ல விடுவாங்களாம். என்ன திட்டம் அது? எங்க? பவானி, ஈரோடு, திருப்பூர், அங்க இருக்கிற கழிவுகள் இங்க எடுத்து வந்து உங்க மண்ணுல, உங்க விவசாய மண் அழிச்சு இங்கே கழிவை சுத்திகரிக்கணும். ஐயா, அங்க பண்ண தெரியாதம்மா. இதை முதல் எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் வாங்கிட்டானுங்க, அமைதியா இருந்துட்டான், வாயே திறக்கல. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். எனக்கு என் மண்ணு என் மக்கள் தான் முக்கியம், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுயா. அதனால நான் போராடி அழுத்தம் போராட்டம் பெரிய பிரச்சனை வரும் சொன்ன பிறகுதான் இப்ப திட்டம் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்க வேணும். நீங்க ஏதோ வந்தோம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் நீங்கள் முன்னேறணும்.